இன்னைக்கு நம்ம 2016 வெளியான ட்ரெயின் டு பூஷன் அப்படிங்கிற ஒரு ஜாம்பி கொரியன் மூவியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வெறும் ஜாம்பி மட்டும்தான் இருக்கும், வரும் கடிக்கும் அவ்வளோதானே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் நீங்கள் பண்ணுற பெரிய தப்பு. இந்த படத்தில் கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட பரபரப்பு குறையாமல் நம்மளை வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அப்பா பொண்ணோட பற்றியும் இந்த படத்தில் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம கேங்ஸ்டர் தலையும் இந்த படத்தில் நடிச்சிருக்காருங்க. சும்மா ஜாம்பிஸ் எல்லாம் பந்தாடுவார். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் டோல்கேட்டில் ஒரு லோடு ஆட்டோ வந்து நிற்கிதுங்க. சாரி சார், நீங்கள் இந்த பக்கம் போகக்கூடாது, க்ளோஸ்டாக இருக்குது அப்படின்னு அங்கே இருக்கிற ஆஃபீஸர் சொல்கிறாங்க. ஏன் போகக்கூடாதுன்னு கேட்குறப்போ சின்னதாக வந்து ஒரு கெமிக்கல் லீக்கேஜ் ஆகிருக்கு, ஸோ அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன எலவுடா காலையிலே இது வரையா அப்படின்னு அவனும் அங்கேருந்து ஆட்டோவை எடுத்துகிட்டு போகிறான். அப்படி அவன் ஆட்டோவை எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் வருதுங்க. அதை எடுக்கலான்னு பார்க்குறப்போ வண்டியில் ஏதோ ஒன்று மோதிடுது. என்னன்னு இறங்கி வந்து பார்த்தா ஒரு மான் செத்து போச்சுங்க. ஒரு 7:30 முடிஞ்சோன்னா இன்னொரு 7:30 அப்படின்னு வண்டியை எடுத்துகிட்டு அவன் போகிறப்போ திடீர்னு அந்த மான் மறுபடியும் எழுந்திரிச்சு நிற்கிதுங்க. அதோட கண்ணு ஒயிட் கலரில் மாறுது. இப்போ தான் இந்த படத்தோட டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணால் நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. ஒரு கம்பெனியில் ஃபண்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஷேர் மார்க்கெட் ரொம்ப டவுனாக போயிட்டு இருக்கிறதுனால அதை பற்றி அவன் பாஸுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். நான் ஏதாவது பண்ணவா சார், கொஞ்சம் ரிஸ்க்காக போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறப்போ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைப்பா, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ ரொம்பவே சுயநலவாதிங்க, மற்றவங்கள பற்றி யோசிக்க மாட்டான், தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருக்கிற டைப்பு. அவனுக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருப்பாங்க. அவனும் வந்து கேட்குறான், ஏதாவது பண்ணலாமா சார், கொஞ்சம் ரிஸ்கியாக போயிட்டுருக்கு அப்படின்றப்போ நீ எதுவும் பண்ண வேணாம் விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் சொல்கிறத நீ செய் அப்படின்னு கேட்டா சொல்கிறாங்க. தன்னோட வேலைகளை முடிச்சுட்டு ஹீரோ வீட்டுக்கு கிளம்புறப்போ அவனுக்கு ஒரு கால் வருதுங்க. அந்த பக்கம் ஹீரோவோட ஒய்ஃப் பேசுகிறாங்க. 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பொண்ணோட பிறந்த நாள், அவளுக்கு வாழ்த்து சொன்னியா, என்னைய பார்க்குறதுக்கு என் பொண்ணு அங்கே கூட்டிகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரான். அவனோட அம்மாவை காட்டுறாங்க. பொண்ணு போர்வையை பொத்திக்கிட்டு அவங்க அம்மா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா வந்த உடனே டக்குன்னு நல்ல பிள்ளை மாதிரி போர்வையை எடுத்துகிட்டு அப்படியே உட்காந்துருக்கா. உங்கள் அம்மா கிட்ட தானே பேசிக்கிட்டு இருந்தேன், பேச வேண்டியதானே அப்படின்னு அவன் பொண்ணுக்கிட்ட சொல்ல, இல்லை நான் பேசிட்டேன் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறான். நான் உன் பர்த்டே மறந்துட்டேன்னு தானே நீ கோவமாக இருக்க, நான் உன் பர்த்டேலாம் மறக்கல பாரு, உனக்காக நான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கையில் இருக்க ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. அதை பார்த்ததும் அந்த பொண்ணு இன்னும் கடுப்பாகுதுங்க. ஏன் உனக்கு இந்த கிஃப்ட்டு பிடிக்கலையான்னு கேட்குறப்போ திரும்பி பார்த்தா போன பர்த்டேக்கும் அதே கிஃப்ட்டை வாங்கி கொடுத்துருக்கான். இந்த பர்த்டேக்காவது என் அம்மாவை பார்க்குறதுக்காக நான் போகணும் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, இல்லைம்மா நிறைய ஆஃபீஸில் ஒர்க் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, இதை பாருங்கள் என்னால் முடியவே முடியாது, நான் கண்டிப்பாக போகணும்னு ரொம்ப அடம் பிடிக்கிறா. அவனோட அம்மாவும் சொல்கிறாங்க, நீயும் உன் மனைவியும் ஒன்றா சேர்ந்து வாழ முயற்சி பண்ணுங்கள், உங்கள் பொண்ணுக்காகவாது ஒன்றா சேர்ந்து வாழ முயற்சி பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பொண்ணு ஆனுவல் டேயில் ஒரு பாட்டு பாடியிருப்பா. அதை இவன் வீடியோவில் பார்க்குறாங்க. இவன் அங்கே போகணும், ஆனால் போகாமல் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் போயிருப்பான். அந்த வீடியோவில் குழந்தை ரொம்ப அழகாக பாடுவாங்க. திடீர்னு அந்த பாட்டை நிப்பாட்டிடுறான். மற்றவங்களாம் நல்லா தானே பாடின, பாடுன்னு சொல்லுவான். ஆனால் அவள் யாரையோ தேடிக்கிட்டே இருக்காங்க. கட் பண்ணால் நம்ம ஹீரோவும் அந்த குட்டி பொண்ணும் பூஷனுக்கு கிளம்பிட்டாங்க. அந்த குட்டி பொண்ணு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன், நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க போவே திடீர்னு ஃபயர் இன்ஜின்ஸ்லாம் கிராஸ் ஆகி போயிட்டுருக்குங்க. ஊருக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் அது என்னன்னு தெரியல. இவங்க 2 பேரும் ட்ரெயினுக்கு வந்துடுறாங்க. ட்ரெயினில் ஒரு பேஸ்பால் டீம் வருதுங்க. கூடவே ஒரு அழகான பொண்ணு இருக்கா. அவளுக்கு ஒரு பையன் மேலே க்ரஷ். ஆனால் அந்த பையனுக்கு இந்த பொண்ணு மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நானும் அவன் பின்னாடி சுற்றிக்கிட்டே இருக்கேன், என்னடா கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கா. இவனை நம்ம குட்டி ஹீரோன்னு சொல்லலாம். ட்ரெயின் கிளம்ப போகிற அந்த நேரத்தில் உடம்புல காயங்களோட ஒரு பொண்ணு வந்து ட்ரெயினில் ஏறுதுங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஏதோ அப்நார்மலாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது தெரியுது. ஆனால் கண்டுக்காமல் ட்ரெயினை எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனால் அந்த குட்டி பொண்ணு மட்டும் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறா. இந்த விஷயத்தை டக்குன்னு அப்பா கிட்ட சொல்லலாமேன்னு பார்த்தா நல்லா கொரட்டை அடித்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ஆனால் அந்த உடம்புல காயம்பட்ட அந்த பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, அவள் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறாங்க. அவளோட காலை அவளே ஒரு கயிறை வச்சு கட்டுறாங்க. உடம்புல பச்சை கலரில் நரம்பு ஓடிக்கிட்டு இருக்கு. ஏதோ தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கா. அங்கே 2-3 பேர் சேர்ந்து நின்று பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு அந்த குட்டி பொண்ணு போய் பார்க்குறா. அங்கே பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு பிச்சைக்கார மாதிரி இருக்காங்க. அவன் ட்ரெயினில் தெரியாமல் ஏறிக்கிறான். வெளியில் எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி உளறிக்கிட்டும் இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த காயம்பட்ட பொண்ணை காட்டுறாங்க, வித்தியாசமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம கேங்ஸ்டர் தலையை காட்டுறாங்க. தன்னோட மனைவி உள்ளே இருக்காங்கம்மா, நீ அந்த பக்கத்தில் இருக்க ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி தலை அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. இந்த காயம்பட்ட பொண்ணு திடீர்னு வலிப்பு வந்த மாதிரி கீழே இழுத்துட்டு கிடக்குறாங்க. அதை பார்த்துட்டு ட்ரெயினில் இருந்த அந்த எம்ப்ளாயி ஹெல்ப் பண்ண பார்க்குறாங்க. இந்த பக்கம் டிவியில் புதுசாக ஒரு நியூஸ் வேறு ஓடிக்கிட்டு இருக்கு. ஏதோ வித்தியாசமான நோய் தாக்கப்பட்டிருக்கு, நிறைய பேர் இறந்துருக்காங்க, மிலிட்ரி ஃபோர்ஸை வச்சு நாங்கள் சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கூடவே நம்ம குட்டி பொண்ணையை நம்ம ஹீரோ தேட ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் அந்த காயம்பட்ட பொண்ணுக்கு உதவி பண்ணுறதுக்காக ஹையர் பேஷண்ட்டுக்கு அந்த பொண்ணு கால் பண்ணுறாங்க. ஆனால் அவள் இவளை போட்டு கடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கூடவே அங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒருத்தரை கடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ நம்ம குட்டி பொண்ணை தூக்கிக்கிட்டு அவசரமாக ஓடி வராங்க. இந்த பக்கம் நம்ம தலையை நின்றுக்கிட்டு இருக்காரு.
ஹீரோ அந்த பக்கம் உள்ள டோரில் மாட்டிக்கிறாங்க. நம்ம தலையோட ஒய்ஃபு சொல்கிறாங்க அவங்கள எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவரும் போய் சண்டை போட்டு ஒரு வழியாக காப்பாற்றிடுறாரு. ஹீரோ மற்ற எல்லாருமே ஒரு வழியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அங்கே டோரை எப்படி லாக் பண்ணணும்னு தலை கேட்க அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறான் அதுங்களுக்கு டோர் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு தெரியல, அதுக்கு அட்டாக் பண்ண மட்டும்தான் தெரியுது அப்படின்னு சொன்னதும் உடனே நம்ம அந்த தலையோட ஒய்ஃபு தண்ணியை தெளித்து நியூஸ் பேப்பரை எடுத்து ஒட்டி விட்டுறாங்க. அவங்க கர்ப்பமாக இருக்காங்க. இப்போ அந்த ஜாம்பிங்களுக்கு இந்த பக்கம் என்ன நடக்குதுங்கிறது தெரியாதனால அமைதியாக இருக்குங்க. ட்ரெயினில் எல்லோரும் அமைதியாக உங்களோட சீட்டில் உட்காருங்க, நிலமை நம்ம கைக்குள்ளே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நல்ல விதமாக ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுக்கு அவங்க அம்மா கிட்டேருந்து கால் வருதுங்க. என்னோட பேத்தியை நல்லபடியாக பார்த்துக்க, உன் மனைவியோட சேர்ந்து வாழ்கிறத பற்றி யோசி அப்படின்றதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏமா அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்போ அவங்களும் தாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். போதுங்க அங்கே ஒருத்தனை ரணகலமாக கடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. நியூஸில் சேனலில் எல்லாத்தையும் போட்டு கிளின்னு கிழிக்கிறாங்க. ஊர் ஃபுல்லாக சும்மா ரணகலமாக ரத்த கலரியாக இருக்குங்க. நம்ம ஹீரோ அந்த குட்டி பொண்ணை ஒரு இடத்துல உட்கார சொல்கிறாங்க. கூடவே அந்த ட்ரெயின்லேயே ஒரு அக்கா தங்கச்சி வயசானவங்க இருப்பாங்க. இதில் ஒருத்தவங்களுக்கு தான் உட்கார இடம் கிடைக்கும், இன்னொருத்தவங்க நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கால் வலிக்குமேனு குட்டி பொண்ணு எழுந்திரிச்சிட்டு அந்த சீட்டை அவங்களுக்காக கொடுக்குறான். ஹீரோ உடனே அதை பார்த்துட்டு ஏன் இப்படிலாம் பண்ணுற, நம்ம உயிரை நம்ம முதல்ல பார்த்துக்கணும், அதுக்கப்புறமா தான் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதெல்லாம் பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சுயநலமாக பேசுகிறான். குட்டி பொண்ணு நான் அது மாதிரிலாம் சுயநலமாக யோசிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா. அதே நேரத்தில் ட்ரெயினில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அடுத்த ஸ்டேஷனில் நமக்காக மிலிட்ரி ஃபோர்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, அது சேஃபான இடம், யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம தலையும் கேட்குறான், உங்கள் அப்பா என்னம்மா ஒர்க் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ ஃபண்டு மேனேஜராக இருக்கார் அங்கிள் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறா. ஓ ரத்தத்தை உறிஞ்சிற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அதானே அப்படின்ற மாதிரி நக்கலை நம்ம தலை சொல்கிறாரு. யோ உனக்கெல்லாம் குழந்தைகிட்ட எப்படி பேசணும்னு தெரியுதாயா அப்படின்னு கூட இருக்கிற மனைவி சொல்ல, பரவாயில்ல ஆண்டி மற்றவங்க நினைக்கிறது தானே அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு குட்டி பொண்ணு சொல்கிறா. இப்போ ஹீரோ அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நான் ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன், என்னையும் என் பொண்ணையும் தனியாக காப்பாற்றுறதுக்கு நீயும் உன்னோட ஆட்களும் வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அவனும் சரி ஓகே, நார்மலாக எல்லோரும் போகிற வழியில் போகாமல் தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, அந்த வழியாக குறுக்கு வழி இருக்குது, அதில் வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இவன் பேசிக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் அந்த பிச்சைக்கார மாதிரி ஒருத்தன் தான் பார்த்தீங்களா, அவன் எல்லாத்தையும் கேட்டுறான். ட்ரெயின் அந்த ஸ்டேஷனுக்கு வந்துடுதுங்க. எல்லாருமே ரொம்ப பயந்து பதட்டத்தோடு வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெயின்லேயே ஒரு சைக்கோ இருப்பாங்க. அவன் அந்த இன்ஜின் டிரைவர்கிட்டையும் எம்ப்ளாய்கிட்டையும் நான் மட்டும் எப்படியாவது தப்பிக்கணும், நீங்கள் நான் 3 பேர் மட்டும் எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம், மற்றவங்களெல்லாம் காப்பாற்ற வேணான்னு சுயநலமாக சொல்ல, டேய் எனக்கு மற்றவங்களோட உயிர் முக்கியம்டா அப்படின்னு அவங்க அவனை தள்ளி விட்டுட்டு இந்த பக்கம் ஒரு ட்ரெயின் எடுக்கிறதுக்காக வராங்க. இப்போ ஹீரோ மற்றவங்க எல்லாருமே நடந்து போயிட்டு இருக்கப்போ ஹீரோ மட்டும் தனியாக அவன் ஃப்ரெண்டு சொன்னான் பார்த்தீங்களா, அந்த வழியில் போக குட்டி பொண்ணு கூப்பிட்டு கேட்குறா, மற்றவங்களாம் அதில் போயிட்டு இருக்கப்போ நம்ம மட்டும் ஏன் தனியாக இந்த வழியில் போகிறோம் அப்படின்றப்போ நம்ம சேஃபாக இருக்கணும், அதுக்காக என் ஃப்ரெண்டை வர சொல்லியிருக்கேன், அதுக்காக தான் இந்த வழியில் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ மற்றவங்களெல்லாம் காப்பாற்ற வேணாமா, நம்ம மட்டும் உயிரோடு இருந்தால் போதுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ வந்து அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ நல்லா இருக்கணும் அது மட்டும்தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி சுயநலமாக சொல்ல, இதனால தான்ப்பா எங்கள் அம்மா கூட உங்களை விட்டுட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பொண்ணு சொல்லிடுறா. பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் அந்த பிச்சைக்கார மாதிரியும் ஒருத்தன் ஒட்டு கேட்டான் பார்த்தீங்களா, அவன் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. தூரமாக ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரை பார்த்து அவனை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் எல்லாரும் அந்த மிலிட்ரி பேஸுக்கு இருக்க இடத்துக்கு போனால் அங்கே இருக்கிற எல்லாருமே அந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாருமே ஜாம்பி ஆகிட்டாங்க. மற்றவங்கள துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கமும் நம்ம ஹீரோ குழந்தைய விட்டு கொஞ்சம் தூரமாக நடந்து போயிட்டு இருப்பாங்க. அங்கே நடந்து வந்த மிலிட்ரி ஆஃபீஸரும் ஜாம்பி. டக்குன்னு நம்ம ஹீரோ அந்த குட்டி பொண்ணை திரும்பி பார்ப்பான் பாருங்க. எல்லா ஜாம்பியும் அவளை நோக்கி வர, செத்துருவாளோ அப்படின்னு நம்ம நினைக்கிற நேரத்தில் ஜாம்பியோட கழுத்துலேயே ஒன்று வச்சு நம்ம தலை அந்த குழந்தைய காப்பாற்றுறாரு. 2 பேரும் அந்த குழந்தைய காப்பாற்றி உள்ளே தூக்கிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஓடி வரான். அப்போ அவனை ஒரு ஜாம்பி அட்டாக் பண்ணுதுங்க. அது வாயில் புக்கை திணிச்சிட்டு ஒரு வழியாக டோருக்கு அந்த பக்கம் எல்லாரும் போயிடுறாங்க. ஆனால் லாக் பண்ண முடியல. எல்லாரும் அந்த டோரை தள்ள ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எல்லாரும் இன்னொரு ட்ரெயினில் ஏற ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஒரு அக்கா தங்கச்சி வயசானவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நடுவில் ஒரு ஜாம்பி விழுந்து அவங்க ஒரு கம்பார்ட்மெண்ட்லேயும் இன்னொரு கம்பார்ட்மெண்ட்லேயும் ஏறிடுறாங்க. இன்னொரு பக்கம் குட்டி பொண்ணு அந்த தலையோட ஒய்ஃபு அப்புறம் அந்த ஓல்டு லேடி அவங்க ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிடுறாங்க. லாஸ்ட்டாக அந்த பிச்சைக்கார மாதிரி ஒருத்தன் தான் பார்த்தீங்களா, அவனும் வந்து ஏறிடுறாங்க. வேறு வழி இல்லாமல் அவனையும் உள்ளே தூக்கி போடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ மற்றவங்கெல்லாம் ஒரு டோரில் எல்லா ஜாம்பியும் ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அதை உடச்சிக்கிட்டு எல்லா ஜாம்பியும் வர ஆரம்பிச்சிருது. அதனால் அங்கேருந்து பதறி அடிச்சுக்கிட்டு ட்ரெயினை நோக்கி ஓடி வராங்க. அங்கே தலையை நிறைய ஜாம்பிஸ் அடிக்க ஆரம்பிக்குது. அதையும் அடித்து தாக்கிட்டு நம்ம ஆள் மேலே ஒரு வழியாக ஏறிடுறாரு. இப்போ இவங்க இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டில் அந்த குட்டி ஹீரோ, நம்ம தலை, நம்ம ஹீரோ இவங்க தான் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தலையோட வைஃபு மற்றவங்களாம் இருக்காங்கல்ல, அங்கே ஜாம்பிஸ் நிறையா இருக்குங்க. அதை பார்த்து இவங்க பயந்து அங்கே இருக்கிற ஒரு ரெஸ்ட் ரூமுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிறாங்க. இப்போ ஹீரோ கால் பண்ணி கேட்டால் அவங்க 15வது கம்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, இவங்க 9வது கம்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. அங்கே ஜாம்பிஸ் இருக்குது, நாங்கள் இங்கே ஒழிஞ்சிக்கிட்டோம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் கேட்டதும் இப்போ அவங்கள காப்பாற்றணும்னா இவங்க 9வது கம்பார்ட்மெண்ட்டில் இருந்து 15வது கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகணும்.
எல்லாரும் ரெடி ஆகுறாங்க. ஜாம்பிஸ் கையில் கடிச்சிடக்கூடாதுன்னு கையில் ஃபுல்லாக டேப்பை சுற்றிக்கிறாங்க. அந்த குட்டி ஹீரோ நல்லா அந்த பேஸ்பால் பேட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பேட்டை எடுத்துக்கிறான். நம்ம ஹீரோ கேப்டன் அமெரிக்கா மாதிரி ஷீல்டை வச்சுக்கிறான். நம்ம தலை மட்டும் வெறும் கை தாங்க, அவனுக்கு கையே ஆயுதம் இல்லையா. சும்மா அவெஞ்சர்ஸ் படத்தில் மாதிரி வந்து நிற்பாங்க பாருங்கள், நமக்கே செலுத்துரும் உடம்பு. ஒரு பக்கம் நம்ம தலை ரத்தம் தெறிக்க ஒவ்வொருத்தனையும் பந்தாடிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த ஷீல்டை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த குட்டி ஹீரோவும் கையில் இருக்க பேஸ்பால் பேட்டை வச்சு ஒவ்வொருத்தனோட வாயிலே வச்சு கடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த கபார்ட்மெண்ட்டை ஒரு வழியாக தாண்டி வந்துடுறாங்க. அடுத்த கபார்ட்மெண்ட்டில் பார்த்தா அந்த குட்டி ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபுல்லாக இருக்கானுங்க, அந்த பேஸ்பால் டீமு. குட்டி ஹீரோ இதை பார்த்துட்டு யோசிச்சுக்கிட்டே நிற்கிறான், அடிக்கலாமா வேணாமா அப்படின்னு. நம்ம தலை, தம்பி இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது பாரு இப்போ அப்படின்னு அடித்து ஆராதனை காட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தலையாலையும் ஹீரோவாலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவன் அடிக்கலான்னு கையை ஓங்குறப்போ டக்குன்னு அங்கே ஒரு டனல் வருதுங்க. சுற்றி இருக்கிற யாருக்குமே கண்ணு தெரியல, அதாவது ஜாம்பிஸுக்கு மட்டும். வச்சிருந்த பேஸ்பால்லாம் கீழே கொட்டவும் அந்த பக்கம் எல்லா ஜாம்பியும் ஓடி போயிருது. இவங்க அந்த இடத்துலேருந்து சேஃபாக வெளியில் வந்துடுறாங்க. ஒரு சின்ன விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஹீரோயின் அந்த குட்டி பொண்ணு மற்றவங்களாம் இருக்கிறது 13வது கம்பார்ட்மெண்ட்டுங்க. 15வது கம்பார்ட்மெண்ட்டுக்கு போனால் தான் இவங்க சேஃபாக இருக்க முடியும். மற்ற எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. இப்போ ஹீரோவுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, அவங்களுக்கு இருட்டில் கண்ணு தெரியாது அப்படின்றதுனால மறுபடியும் டனல் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தலைகிட்ட சொல்ல ஃபோனை வாங்கிக்கிறான். கரெக்டாக அலாரம் செட் பண்ணிக்கிறான். டனலும் வருது. ஃபோனை தூக்கி போடவும் அலாரம் சத்தத்தை கேட்டு மற்றதெல்லாம் அங்கே ஓடி போயிருது. அந்த கேப்பை யூஸ் பண்ணி மற்ற 3 பேரும் இந்த பக்கம் வந்துடுறாங்க. அங்கே உள்ள 4 பேரையும் காப்பாற்றுறாங்க. குட்டி பொண்ணு, தலையோட ஒய்ஃபு, அந்த ஓல்டு லேடி, அப்புறம் அந்த பிச்சைக்கார மாதிரி இருக்கான்ல அவன். அங்கே போய் பேசிக்கிட்டு இருக்க அந்த கேப்பில் ஜாம்பிஸ் இவங்களை பார்க்க பக்கத்தில் உள்ள இன்னொரு ரெஸ்ட் ரூமில் இவங்க ஒழிச்சிக்கிறாங்க. குட்டி ஹீரோ அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருப்பா பார்த்தீங்களா, அவளுக்கு மெசேஜ் பண்ணுறான், நாங்கள் 13வது கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் அப்படின்றத சொன்னதும் அவள் சொல்கிறா மற்றவங்கெல்லாம் பாதிக்கப்படாமல் இருக்காங்க, அவங்க இங்கே வரப்போகிறாங்க அப்படின்றப்ப சொல்கிறப்போ அங்கே ஒரு சைக்கோ இருப்பான்னு சொன்னால செல்ஃபிஷு, அவன் எல்லாத்தையும் பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. அவங்க இங்கே வந்தாங்கன்னா மற்றவங்களுக்கும் அந்த தொற்று பரவிடும் அப்படின்ற மாதிரி பயமுறுத்திடுறான். அதனால் இங்கே வரக்கூடாது அப்படின்னு எல்லாரும் அங்கே முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. மறுபடியும் அந்த டனல் வருதுங்க. இந்த டைமு அந்த லக்கேஜ் வைக்கிற இடம் இருக்கும் பார்த்தீங்களா, அது வழியாக எல்லாரும் தவழ்ந்து போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் சேஃபாக அந்த பக்கம் போயிடுறாங்க. ஆனால் அந்த பிச்சைக்கார மாதிரி ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் மட்டும் தவறி அங்கே விழுந்துடுறான். நம்ம ஹீரோ அவனை காப்பாற்றுறதுக்காக அவன் கூட இருக்கான். ஜாம்பிஸுக்கு தெரியாமல் டக்குன்னு 2 பேரும் ஒழிச்சிக்கிறாங்க. என்ன நடக்குமோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்போ அந்த பிச்சைக்காரன் பக்கத்தில் உள்ள கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் மிதிச்சிட்றாங்க. அந்த சத்தம் கேட்டு ஜாம்பிஸ் விரட்ட ஆரம்பிச்சிருது. ஓடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து தெரிச்சு ஓடுறாங்க. இங்கேருந்து எல்லாரும் ஒரு கம்பார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு திரும்பி வந்துடுறாங்க. மற்ற ஜாம்பிஸ்லாம் உள்ளே வராமல் நம்ம தலை தடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் எல்லாரும் இருக்கிற அந்த கம்பார்ட்மெண்ட் டோரை தட்டுறப்போ அந்த பக்கம் யாருமே ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அந்த குட்டி ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டோட வாயையும் பொத்தி வச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ நம்ம தலைக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவன் பேஸ்பால் பேட்டை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த குட்டி ஹீரோ இவங்க மூடி வச்சிருக்க அந்த டோரை உடைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். திடீர்னு ஜாம்பி நம்ம தலையோட கையவே கடிச்சிருதுங்க. கொஞ்ச நேரத்தில் அவனும் ஜாம்பியாக மாற போகிறான். இந்த பக்கம் அந்த குட்டி ஹீரோ அந்த கதவையும் உடைச்சிட்றாங்க. எல்லாரும் உள்ளே ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பக்கம் இருக்கிறவங்க டோரை திறக்க விடாமல் பிடிச்சிக்கிறாங்க. தலை நம்ம ஹீரோவோ, நீ போ, நான் பார்த்துக்கிறேன், என் மனைவியை நல்லா பார்த்துக்கோ, அவளை சேஃபாக பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதை கேட்டு அப்படியே ஹீரோயின் கதறுவாங்க. நம்ம ஹீரோ வேறு வழி இல்லாமல் அவளை கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போகிறான். எல்லாரும் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வழியாக அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பக்கம் போய் விழுந்துடுறாங்க. இந்த ஓல்டு சிஸ்டர்ஸில் ஒரு சிஸ்டரும் அங்கேயே நிற்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு டைம் கிடைக்கும், இல்லைனா அந்த ஜாம்பிஸ் உள்ளே வந்துடும். அதுக்காக அந்த சிஸ்டர் இன்னொரு சிஸ்டரை பார்த்து கண்ணு கலங்கி அப்படி ஒரு சிரிப்பாங்க பாருங்கள். நெஞ்சே அப்படியே வெடிச்சிருங்க. அந்த அளவுக்கு ஒரு சோகம் நமக்கு வரும். நம்ம ஹீரோ அந்த சைக்கோ இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு நல்லா வாயிலே 2 வச்சு, ஏன்டா உனக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காடா, ஏன்டா அப்படி பண்ணன்னு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறான். இப்போ அவன் இவங்களும் நோயினால் தாக்கப்பட்டிருக்காங்க, அதனால தான் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, இவங்க இந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடாது, போகணும்னு எல்லாத்தையும் நம்ப வச்சிடறான். மற்றவங்களும் இங்கேருந்து போங்கன்னு சொல்லிடுறாங்க. அதனால் அங்கே இருந்த எல்லாரும் பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு லாக் பண்ணிக்கிறாங்க. அங்கே இருந்த இன்னொரு ஓல்டு சிஸ்டர், இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டானுங்க, இவ்வளோ சுயநலவாதிகளாக இருந்து இவங்கெல்லாம் உயிரோட இருந்து என்ன பண்ண போகிறானுங்கன்ட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. ஜாம்பிஸ் அங்கே இருந்த எல்லாத்தையுமே கடித்து கொதற ஆரம்பிச்சிருது. அதே நேரத்தில் மறுபடியும் அந்த டனல் வருது. இப்போது அந்த ட்ரெயினை ஓட்டுறவனும் அந்த பக்கம் கண்ட்ரோலில் இருந்து யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஒருத்தனும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. இப்போது ஹீரோ நம்ம குட்டி பொண்ணுக்கிட்ட பேசுகிறாங்க. என்னம்மா ரொம்ப பயமாக இருக்கா, இன்றைக்கி உன்னோட பர்த்டே வேறு, எப்படியாவது நான் கஷ்டப்பட்டு உன்னை பூஷனில் சேர்த்துறேன், உங்கள் அம்மா கூட சேர்த்துறேன், நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தான் அந்த பொண்ணு ஒரு விஷயம் சொல்கிறா. இல்லைப்பா, நான் ஆனுவல் டேக்கு நீங்கள் வருவீங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், அந்த பாட்டையும் உங்களுக்காக தான் பாடினேன், நீங்கள் வரலை அப்படிங்கிறதுனால அந்த பாட்டை எனக்கு ஃபுல்லாக முடிக்கணும்னு தோணலப்பா, அதனால தான் நான் பாதியிலே அந்த பாட்டை நிப்பாட்டிட்டேன். நீங்களும் எனக்கு உண்மையாக வேணும்,
பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ அவன் அசிஸ்டன்ட் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு கால் பண்ணி கேட்குறான் என்ன நிலமையில இருக்குது, பூஷன் சேஃபாக இருக்குது அப்படின்றப்ப கேட்குறப்போ பூஷன் சேஃபாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம ஆரம்பித்த அந்த கெமிக்கல் ப்ராஜெக்ட்னால தான் இவ்வளோ பெரிய நோய் வந்திருக்கு, எல்லாரும் ஜாம்பிஸாக மாறி இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறதும் நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ட்ரெயின் ட்ராக்ல 2 பெட்டிகள் அப்படியே கவிழ்ந்து கிடக்குங்க. அதனால் அந்த பக்கம் ட்ரெயின் போக முடியாதுன்னு அந்த இன்ஜின் டிரைவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. கூடவே அந்த சைக்கோவும் அவன் கூட இருக்கிறவனும் இன்னும் உயிரோட தாங்க இருக்கிறாங்க. எல்லாரும் ட்ரெயினை விட்டு வெளியில் வர்றாங்க, இன்னொரு ட்ரெயினுக்கு போகலான்னு முயற்சி பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் திடீர்னு ஹீரோவுக்கு ஒரு அதிர்வு தெரியுது. என்னன்னு பார்த்தா கட்டுப்பாட்டை இழந்து ஒரு ட்ரெயின் வேகமாக வந்து பக்கத்தில் இருக்க ட்ரெயினை மோதி அந்த ட்ரெயின் அப்படியே இவங்க மேலே விழுந்துருது. குட்டி ஹீரோவும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் நடுவில் மாட்டிக்கிறாங்க. எந்த பக்கமும் தப்பிச்சு போக வழி இல்லை. அப்போது பக்கத்தில் இருக்க ட்ரெயினோட டோரை ஓப்பன் பண்ணி அந்த பக்கம் டோரை உடைக்கலான்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கப்போ அந்த சைக்கோ அங்கே வர்றாங்க. டக்குன்னு அந்த பாய் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டை டக்குன்னு இங்கே இழுத்து விட அவளை ஒரு ஜாம்பி கடிச்சிருதுங்க. அந்த ஜாம்பி கூட சண்டை போடுறான். இவ கடிபட்டதுனால இவளும் ஒரு ஜாம்பியாக மாறிடுறா. இந்த குட்டி ஹீரோவையும் போட்டு கடிச்சிடுறாங்க. ஆனால் அந்த சைக்கோ மட்டும் தெளிவாங்கிறது எஸ்கேப் ஆகிடுறான். இப்போது ஹீரோ, அந்த குட்டி பொண்ணு, அந்த கர்ப்பிணி, அப்புறம் அந்த பிச்சைக்கார மாதிரி இருப்பான்ல அவன், எல்லாருமே ஒரு இடுபாடுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. ஜாம்பிஸ்லாம் கண்ணாடியை உடச்சிக்கிட்டு உள்ளே வர பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த இன்ஜின் டிரைவர் இன்னொரு ட்ரெயினை எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. அந்த நேரத்தில் சைக்கோ அந்த ட்ரெயினை நோக்கி ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இன்ஜின் டிரைவர் காப்பாற்ற வர அவனையும் மாட்டி விட்டுட்டு இவனும் அந்த ஜாம்பி கிட்ட கடி வாங்கிடுறான். இன்னொரு பக்கம் இடுபாடுகளில் இருந்து ஹீரோ ஒரு வழியாக வெளியில் வந்துடுறான். மற்றவங்களையும் காப்பாற்ற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஸ்டார்டிங் சீனில் இருந்து எவ்வளவு சுயநலமாக இருந்த அந்த பிச்சைக்கார மாதிரி இருந்தவன் இப்போ மற்றவங்களுக்காக உயிரையே விட்டுறாங்க. மற்றவங்கெல்லாம் அங்கேருந்து தப்பிச்சு போய்ட்றாங்க. அவன் அந்த இடத்துல செத்துடுறான். இப்போது அந்த ட்ரெயின் கிளம்புனதை பார்த்து ஹீரோ அந்த குட்டி பண்ணை தூக்கிக்கிட்டு கர்ப்பிணியும் கூட்டிக்கிட்டு அந்த ட்ரெயினை நோக்கி ஓடி வராங்க. ஆயிரக்கணக்கான ஜாம்பிஸ் அவங்கள துரத்திக்கிட்டு இருக்கு. ஒரு வழியாக 3 பேர் மேலே ஏறிடுவாங்க. ஆனால் மொத்த ட்ரெயினையுமே அந்த ஜாம்பிஸ் எல்லாம் இழுக்க ஆரம்பிச்சிருதுங்க. ட்ரெயினே ஸ்லோவாகுதுன்னா பார்த்துக்கோங்களேன். நம்ம ஹீரோவும் தொங்குற ஜாம்பிஸ் எல்லாம் காலை வச்சு உதப்பாங்க. லைட்டாக அவனும் ஸ்லிப் ஆவான், ஆனால் கீழே விழமாட்டான். அப்படி இப்படின்னு ஒரு வழியாக அந்த ஜாம்பிஸ் கிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சு அந்த ட்ரெயினில் இப்போ போய்கிட்டு இருக்காங்க. இன்ஜின் டிரைவர் இருக்க ரூமுக்கு போய் பார்த்தா அந்த சைக்கோ உட்காந்துருக்காங்க. அவனுக்கு தான் டோர் ஓப்பன் பண்ண தெரியாதேன்னு பார்த்தா இன்னும் முழுசாக ஜாம்பி ஆகலை, கொஞ்சம் தான் ஜாம்பி ஆகிருக்கான். அவன் இப்போ பேசுகிறாங்க, தயவு செய்து என்னை எப்படியாவது காப்பாற்றிரு ப்ளீஸ் ப்ளீஸ்னு நம்ம ஹீரோ கிட்டே கெஞ்சுறாங்க. என்ன தான் அவன் சைக்கோவாக இருந்தாலும் நம்ம மனசே உருகிற ஒரு நிமிஷம். என் அட்ரஸை வேணால் தரேன், தயவு செய்து என்னை காப்பாற்றுன்னு கெஞ்சுறான். அப்படி அவன் பேசிக்கிட்டு இருக்கப்பவே முழு ஜாம்பியாக மாறி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஒரு ஸ்டேஜில் நம்ம ஹீரோவை அவனுக்கு கடிச்சிட்றாங்க. அவனை கீழே தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோ பார்க்குறப்ப தான் தெரியுது இவன் கையில் கடி வாங்கியிருக்குது. உடனே அவசரமாக அந்த கர்ப்பிணி பெண்ணையும் தன்னோட பொண்ணையும் அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இதுதான் பிரேக்கு, இதுதான் ஆக்சிலரேட்டரு, இதுதான் கியருன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. என் பொண்ணை நீ தான் பார்த்துக்கணுன்னு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிவிட்டு சேஃபாக இரு, இவங்க கூடயே இரு அப்படின்னு டோரை டக்குன்னு லாக் பண்ணிவிட்டு வெளியில் ஓடி வந்துடுறான். அந்த பொண்ணு அப்படியே கதறுவாங்க, அப்பா அப்பா போகாதீங்கப்பா அப்படின்னு. அவனும் வெளியில் வந்து அழுகிறாங்க. அவனும் ஜாம்பியாக மாறிக்கிட்டு இருக்கான். அந்த நிலைமையிலையும் தன்னோட பொண்ணை பற்றின நினைவுகளை நினச்சி பார்க்குறான். அவள் பிறந்தப்போ அவள் கால்களை தொட்டது, அவளை தூக்கி கொஞ்சினது எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டே ட்ரெயின்லேருந்து விழுந்து அவன் உயிரை விடுறான். இந்த பக்கம் அவளோட பொண்ணும் அந்த கர்ப்பிணியும் 2 பேரும் அழுது கதறாங்க. ட்ரெயின் இப்போ ஒரு இடத்துல நிற்கிதுங்க. அங்கே நிறைய ஜாம்பிஸ் செத்து கிடக்குறாங்க. அங்கே ஒரு டனல் இருக்குது. அந்த டனல் வழியாக போகிறப்போ அந்த பக்கம் கன்னை வச்சுட்டு மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ்லாம் ரெடியாக இருக்காங்க சுட்டு தள்ளுறதுக்காக ஜாம்பிஸை. வர்றவங்க ஜாம்பிஸாக மனுஷங்களான்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்பவே அந்த குட்டி பொண்ணு அந்த அப்பாவுக்காக பாடினா பார்த்தீங்களா ஒரு பாட்டு, அந்த பாட்டை பாடிக்கிட்டே உள்ளே வராங்க. அவங்க மனுஷங்க தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்கள காப்பாற்றுறாங்க. இத்தோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். படம் பார்த்த நிறைய இடத்துல நான் கண் கலங்கிட்டேன். அந்த மாதிரியான சீன்ஸ் இந்த படத்தில் நிறைய இருக்குது. இந்த படத்தில் அந்த குட்டி பொண்ணோட அம்மா என்ன ஆனாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வரும். ஹீரோ ஒரு தடவை கால் பண்ணுறப்ப அவன் நம்பர் சுவிட்ச் ஆஃபாக இருக்கும். ஸோ அதை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.